இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா ஏலகிரி தாங்க போயிட்டுருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு ப்ளேஸ் போகலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் அரேஞ்ச் பண்ணதாங்க ஏலகிரி. ஆஃபீஸில் அரேஞ்ச் பண்ணதுனால டூர் பஸ்ஸும் வந்துடுச்சுங்க. ஒரு வழியாக டூர் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேங்க. அங்கே பார்த்தா ஒரே சண்டை. எதுக்குன்னா சீட்டுக்காக சண்டை போட்டுருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்மள மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு வழியாக சீட்டில் போய்ட்டு உட்காந்துட்டேங்க. பஸ்ஸு மூவ் ஆன உடனே நிறைய பாட்டு, டான்ஸுன்னு ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு வழியாக ஏலகிரி ரீச் ஆகிட்டோங்க. ஏலகிரி போனோன்னே ஃபஸ்ட்டு போனது போட்டிங்கில் தாங்க போனோம். போட்டிங்கில் இந்த சைடு பாதி பேர், அந்த சைடு பாதி பேருன்னு உட்காந்துட்டோங்க. செம்ம ஃபன்னாக போயிட்டுருந்தோங்க. வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோங்க. போட் ஓட்டுறேன்னா சேஃபாக போட் ஓட்டிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்கங்க. ஏன்டா போனது தாங்க இந்த ராட்டினம். ஃபஸ்ட் டைம் போனதுனால எனக்கு தலையே சுற்றுச்சு. நான் கத்தின கற்று ஏலகிரிக்கே கெட்டிருக்கோம். ஒரு வழியாக அந்த ராட்டினத்துலேருந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோங்க. கீழே வந்து முடிச்சுட்டு உடனே தேர்டாக போனது தாங்க இந்த பார்க்குக்கு போயிட்டு குட்டி பசங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு நாங்கள் தாங்க விளையாடிட்டு இருந்தோம். நாங்கள் கத்துற கற்று பார்த்துட்டு எல்லோரும் எங்களையே தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு உடனே பர்ச்சேஸ்க்கு போயிட்டோங்க. பர்ச்சேஸில் போயிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்கங்க. எங்கள் அப்பா கொடுத்த 200 ரூபாய்க்கு என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு ஏலகிரி தையில் மட்டும் ஒன்று மட்டும் வாங்கிட்டு போய் பஸ்ஸில் உட்காந்துட்டேங்க. நீங்கள் ஏலகிரி போயிட்டு இருந்தீங்களா? மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.